Hello everyone, welcome to KadaiKathais. இன்னைக்கு நாம லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாதாரணமா நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற லாலிபாப் இல்ல, 2-in-1 லாலிபாப். சில மருந்து பொருட்களும் சேர்த்து செய்ய போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சுக்கலாம். அதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தா கடைசியாக லாலிபாப் பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி கிளாஸி லுக் கிடைக்கும். சுகர் கரைகிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிராம்பு, தேன், எலுமிச்சை சாறு, அப்புறம் சுக்கு பொடி இதெல்லாம் சேர்க்கறதுனால தொண்டை கரகரப்பு, வறட்டு இருமல் இது எல்லாத்துக்குமே இது நல்லது. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியான பாகாக வரணும், அது வரை நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் கொதித்ததும் ஃப்ளேமை கம்மி பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. குட்டி பசங்களால் கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் லாலிபாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. கடலை மிட்டாய் வர்ற பதம் வர்ற வரை கிளறிட்டே இருக்கணும். நமக்கு தேவையான பாகுபதம் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் கொஞ்சமாக பாகை ஊற்றி பாருங்கள். அதை உருட்டினா சாஃப்டான பந்து மாதிரி வரணும். தண்ணியிலேருந்து எடுத்ததுமே ஹார்டாகும் அந்த பாகு வந்து. கீழே போட்டிங்கன்னா டக்குன்னு சவுண்டு வரணும், அதான் பாகுபதம். அடுத்ததாக கிராம்புகள்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாகு நல்லா சூடாக இருக்கிறப்பவே ஒரு பட்டர் பேப்பரில் உங்களுக்கு தேவையான சைஸ் அண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. ஒரு குச்சியையும் வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா செட் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட சூடாக இருக்கிறப்பவே மேலே தூவி விடலாம். பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். லாலிபாப் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.